ஏன்னா நிறைய பேர் பிளைண்டாக இந்த 2,25,000 பேர் போட்டிருக்கிறாங்களே நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. போன வருஷமே உங்களுக்கு வந்து நிறையா காலேஜில் சீட் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. சுந்தர் பிச்சை அவர்கள் என்ன படித்தார்? ஒரு மெட்டலாஜி தான் படிச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. 4 மேஜர் மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. 20-60-20 ரேஷியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் எண்ட் அப் இன் குட் காலேஜ். உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அந்த காலேஜ் எல்லாம் ஒரு 60% வச்சுக்கோங்க. அந்த 60% காலேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ட்ரீம் காலேஜுக்கு அப்புறம் ஃபில் பண்ணுங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கும் நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் கிடையாது. 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாது. நான் முதல்வன் திட்டத்தில் எலிஜிபிள் கிடையாது. எதுலேயுமே எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. முடிஞ்ச வரல கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா மட்டும் தான் எலிஜிபிள். 65% தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் 55% தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 3ல் 49% தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதனால் கவுன்சிலிங்கில் ஸ்மார்ட்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கவுன்சிலிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் நைட்டோடவே முடிஞ்சிருச்சு. நேற்று ஈவினிங் ஒரு 6 மணி போல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,98,425 பேர் அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2,44,168 பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 2024 கவுன்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1,98,000 பேர்த்துக்கு வந்து ரேங்கிங் கொடுத்தாங்க. இந்த வருஷம் சுமார் ஒரு 2,25,000 பேருக்கு ரேங்கிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 2,20,000க்கு ரேங்கிங் வரும். ஒரு 20,000 பேர் 25,000 பேர் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக வராங்க அப்படிங்கிறத பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நான் போன வீடியோவிலேயே உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா யாருக்கு என்னென்ன ரேங்கிங் வரும், உங்களுக்கு எவ்வளோ சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கம்யூனிட்டி ரேங்கிங்கை பாருங்கள். ஏன்னா உங்கள் கம்யூனிட்டியில் உங்களுக்கு போட்டியாக இருக்கிறது யார், உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட் உங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க, ஒவ்வொரு காலேஜ்லையும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பிளைண்டாக இந்த 2,25,000 பேர் போட்டிருக்கிறாங்களே நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. போன வருஷமே உங்களுக்கு வந்து நிறையா காலேஜில் சீட் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. அதனால் போட்ட எல்லாத்துக்குமே சீட்டு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே தான் இந்த வருஷம் அட்லீஸ்ட் ஒரு 10,000 சீட்னாலும் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகும். பெரிய பெரிய காலேஜில் வந்து இருக்கிற டிபார்ட்மெண்ட்டில் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஐடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏஐசிடிக்கும் அவர்களுடைய விதிகளை வந்து ரொம்ப தளர்த்திட்டதுனால பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் ஈஸியாக இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க. எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் போட்டால் எல்லாத்துக்கும் சீட்டு கிடைக்கும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு காலேஜ் கிடைக்கும். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது விரிவாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். முடிஞ்ச இந்த வீடியோவிலேயே பார்ப்போம். ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் இந்த வீடியோவில் கொடுத்துடலாம். அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக இன்டெப்த்தாக நீங்கள் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்களே பண்ணுங்கள். தயவு செய்து சாய்ஸ் ஃபில்லிங்கை யாருக்கிட்டையும் கொடுக்காதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுற ஐடியா வேணால் பார்த்துக்குங்களா வழியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணித்தாங்கன்னு யாருக்கிட்டையுமே போகாதீங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்களாக பண்ணால் பார்த்தா மட்டும் தான் அதில் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. நாளைக்கு நீங்கள் படிக்க போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கில் எப்படி பண்ணுறது, என்னென்ன தப்பு பண்ணுவாங்க, என்னென்னது பண்ணீங்க அப்படின்னா தப்பாகாமல் கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து போன தடவையே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி போய் பாருங்கள். பிடிச்சிருக்கும், அதை பாருங்கள். இல்லை அப்படின்னாலும் அப்கமிங் வீடியோஸில் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த கட் ஆஃபை இப்படி பார்த்து போன வருஷம் இந்த கட் ஆஃப் கிடச்சிருக்கு, இந்த கட் ஆஃப்க்கு இந்த வருஷம் இந்த காலேஜெல்லாம் கிடைக்கு, இப்படி இந்த காலேஜை இந்த மாதிரி எடுத்து செக்ரிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு காலேஜ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இன் டீட்டெயில் வீடியோ வந்து அப்கமிங் அடுத்த வீடியோஸில் வந்து போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதை நம்ம ஒத்துக்கணும். ஸோ போன வருஷம் 195 வாங்கியிருந்தா ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. அந்த காலேஜே வந்து இப்போ 195.5 இல்லை 196 வாங்கினா தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் கட் ஆஃப் ரேஞ்சில் போட்டிருக்கேன் பாருங்கள். 195 ப்ளஸ் கிடச்சிருந்தா ஒரு 0.5 அதிகமாக வேணும். 190லேருந்து 195 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 180லேருந்து 190 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 1.5லேருந்து 2 வரல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சிமிலர்லி 170லேருந்து 180 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 2.5 to 3 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 180 to 160 to 170 வந்து 3.5 to 4, 150 to 160 வந்து 4.5 to 5 இன்க்ரீஸ் ஆகலாம். 140 to 150 வந்து 5.5 to 6. இந்த 130 to 140 அது கீழே இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 to 8 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து
2024 185 கட் ஆஃப் வாங்கி ஒரு காலேஜ் கிடைச்சிருந்தது அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக அவர் வந்து ஒரு 156 இல்லை 187 வாங்கியிருந்தா தான் உங்களுக்கு அந்த சேம் காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈவன் தோ உங்களுக்கு வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்பர் ஆஃப் ரேங்கிங்ஸ் வந்து முன்னாடி வந்துடும். நான் கட் ஆஃப் வச்சு சொல்கிறேன், ஆனால் ரேங்கிங் வச்சு தான் உங்களுக்கான காலேஜ் கிடைக்கும். நம்ம ஜூன் 27 ரேங்கிங் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிரு, எந்தெந்த ரேங்கிங்க்கு எந்தெந்த காலேஜ் கிடைக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போயே நீங்கள் போய் TNE cutoff.online.com.org பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். cutoff.tneonline.org போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் என்னென்ன கட் ஆஃப் வந்திருக்கு, என்னென்ன ரேங்கிங் வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் கிடைக்கும். நாங்கள் அங்கிருந்து அந்த டேட்டாவை எடுத்திருக்கிறோம். அடுத்தது ஏன் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே சீட் எடுத்துடுறாங்க, ஆனால் எத்தனை பேர் போய் ஜாயின் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம போன 2 கவுன்சிலிங்கில் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த அனலைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ 2023 பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1ல் 200 to 177 கட் ஆஃப் வச்சிருக்காங்க. ரவுண்ட் 2ல் வந்து 176 to 142 வச்சிருக்காங்க. ரவுண்ட் 3ல் வந்து 141 77 வரலும் கட் ஆஃப் வச்சிருக்காங்க. அதில் எத்தனை பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் 22,761 பேர். சிமிலர்லி ரவுண்ட் 2ல் வந்து 64,000 சம்திங். ரவுண்ட் 3ல் வந்து 89,000 சம்திங். இதில் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22,761 பேரில் 5,000 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் ஈவன் அது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, 35,471 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 3ல் 44,431 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பர்சன்டேஜ் வைஸ் கன்வர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 65% தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரவுண்ட் 1ல். ரவுண்ட் 2ல் 55% தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 3ல் 49% தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஏன் இந்த ஆல்ட்ரேஷன் அப்படின்னா, நிறைய பேர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிடறாங்க, நிறைய பேர் வேறு ஃபீல்டுக்கு போயிடறாங்க, ஆர்ட்ஸ் ஃபீல்டோ மெடிக்கல் ஃபீல்டோ இல்லை வேறு ஏதோ ஃபீல்டை சூஸ் பண்ணி போயிடுறாங்க. அதனால் அப்ளிகேஷன் போட்டவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு பயப்படாதீங்க. ஏன்னா 2,25,000ங்கிறது ஹியூஜ் நம்பராக தெரிஞ்சாலும் நிறைய பேர் ஜாயினே பண்ணுறதில்ல. ஸோ அந்த இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். 65% தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதி 45% ரவுண்ட் 2 தானே போயிருக்கு. அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தாலும், ரவுண்ட் 2ல் ரவுண்ட் 3ல் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. 2024 நடந்த டேட்டாவையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு அனலைஸ் கிடைக்கும். ஸோ அதுலேயும் கட் ஆஃப் வந்து கொஞ்சம் 200 to 179 வச்சிருக்காங்க, 178 142 வச்சிருக்காங்க. ரவுண்ட் 3ல் வந்து 141 77.5 வரல வச்சிருக்காங்க. எத்தனை பேர்த்த கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் 26,654 பேர், ரவுண்ட் 2ல் 77,948 பேர், ரவுண்ட் 3ல் வந்து 92,999 பேர் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் 1ல் 18,794 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 2ல் வந்து 50,353 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ரவுண்ட் 3ல் வந்து 51,421 பேர் தான் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இதோட ஜாயின் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 70%. ரவுண்ட் 2ல் வந்து 64%, ரவுண்ட் 3ல் வந்து 55%. ஸோ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டேர்ன் ஓவர் 30% பேர் வந்து வரதே இல்லை. சரி வந்தாலும் ஜாயின் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க முதலே வந்து ஏதோ ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ இல்லை வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ ஒரு மெடிக்கல் காலேஜ்லையோ இல்லை வேறு ஏதாவது டிகிரிலையோ ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இங்கே கவுன்சிலிங்கை ஸ்கிப் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் தான் இந்த வருஷமும் நடக்கும். மீறி போனால் இதில் ஒரு 72-73% எடுத்திருப்பாங்க. இன்னொரு 25% வந்து எடுக்காமல் தான் போயிருப்பாங்க. ஈவன் தோ நம்ம ஒரு 30,000 பேர்த்த கூப்பிட்டுருந்தாலும் அவங்க ஒரு 20,000 பேர் தான் எடுப்பாங்க, மீதி 10,000 பேர் எடுத்துருக்க மாட்டாங்க சீட்டு. அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். அப்பவும் இப்போல்லாம் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து சீட்டை வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் கொடுத்து நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா போன தடவை சீட்ஸ் ஃபில் பண்ணாமல் இல்லை எடுக்காமல் விட்டவங்க, கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் விட்டவங்க சீட்டெல்லாம் நம்மளுக்கு வரக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கவுன்சிலிங்கில் ஸ்மார்ட்டாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸ்மார்ட்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நல்ல கட் ஆஃப் வாங்கிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் லேகாக இருந்ததுனால ஒரு சுமாரான காலேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஈவன் தோ சுமாரான காலேஜ் கிடைச்சி சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஸ்மார்ட்டாக ஆக்ட் ஆனதுனால நல்ல காலேஜ் கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ரவுண்ட் இந்த வருஷம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல் வந்து 200லேருந்து 185 வரல வைக்கலாம். ரவுண்ட் 2 வந்து 184 to 150, ரவுண்ட் 3 வந்து 150லேருந்து மீதி இருக்கிற எல்லாரும் 80 வரல வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதில் தான் நீங்கள் வருவீங்க ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு. ஈவன் தோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. நான் முதலே சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் ஜாயினர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, இந்த பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக இருக்கிறதுனால அப்ளிகேஷன் நம்பர்ஸை பார்த்து பயப்படாதீங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த 20-60-20 ரேஷியோவில் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள். 20-60-20 ரேஷியோவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க. அப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் எண்ட் அப் இன் குட் காலேஜ். நல்ல காலேஜில் எண்ட் அப் ஆகலாம்.
அதுக்கான வழிமுறைகளை சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான நல்ல காலேஜ் கிடைக்கும். அதுதான் நம்ம இந்த 20-60-20 ரேஷியோவில் கொடுத்துருக்கோம். 20ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கட் ஆஃப் வாங்கியிருப்பீங்க, 190 கட் ஆஃப் வாங்கியிருப்பீங்க. அந்த கட் ஆஃபோட 195 கட் ஆஃபுக்கு தான் இந்த காலேஜ் எல்லாம் கிடைக்குன்னு நினச்சிருப்பாங்களே, அந்த கட் ஆஃபை மீறி தான் ஒரு காலேஜ் கிடைக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அந்த காலேஜ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். ஒரு 20% ஆஃப் காலேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் கொடுத்துக்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி மினிமம் ஒரு 30 சாய்ஸ் ஃபில்லிங்னால் பண்ணுங்கள். அந்த 190க்கு மேலே இருக்கிறவங்கலாம் வந்து மினிமம் ஒரு 30 to 40 சாய்ஸ் ஃபில்லிங்னால் பண்ணுங்கள். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதில் 20% 30 to 40 ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் 20% வந்து ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, அந்த காலேஜ் எல்லாம் 20% ஃபில் பண்ணுங்க. ரியலிஸ்டிக்காக உங்கள் கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் கிடைக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா, அந்த காலேஜ் எல்லாம் ஒரு 60% வச்சுக்கோங்க. அந்த 60% காலேஜ் எல்லாம் அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்க. ட்ரீம் காலேஜுக்கு அப்புறம் ஃபில் பண்ணுங்க. அப்புறம் சேஃப் இந்த காலேஜ் இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜ் எல்லாம் ஈஸியாக கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் கடைசியில் ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த ஆர்டரை மாற்றிடாதீங்க. ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களே, உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுங்க, நல்ல காலேஜ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணாதீங்க. நான் முதலே சொல்லியிருப்பேன், நிறையா பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் வேணும், அது எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் என்ன படித்தார்? அவர் மெட்டலாஜி தான் படிச்சிருக்கிறார். அவர் ஒன்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. இப்போ கூகுளோட தலைமை பதவி வச்சுட்டு இருக்கிறார். அதனால் என்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறோன்னு மெயின் இல்லை, எந்த காலேஜில் படிக்கிற அப்படிங்கிறதான் மெயின். ஸோ நல்ல காலேஜில் எந்த கோர்ஸாக இருந்தாலும் படிங்க. முடிஞ்ச வரலும் உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் நல்ல காலேஜை ஃபில் பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கிடைக்கிறக்கான நல்ல காலேஜ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நல்ல காலேஜ் கிடைச்சா தான், நல்ல காலேஜில் தான் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கொண்டு வருவாங்க. அந்த பிளேஸ்மெண்ட் கொண்டு வந்தால் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எடுப்பாங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் போதும். அந்த நேரம் ஸ்கில்லை வளர்த்திக்கிறதா எப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸ்கில் வளர்க்குறது எப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்கல, வேணா போய் பாருங்கள். மேபி இன்னும் ஒரு இந்த கவுன்சிலிங் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ரோட் மேப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான இன்னொரு வீடியோவையும் நம்ம பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் நம்ம கொண்டு வந்துட்டுருக்குறோம். அப்புறம் நாம் எந்த காலேஜை பற்றியும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. இந்த காலேஜ் எடுங்க அந்த காலேஜ் எடுங்க அப்படின்னு எந்த காலேஜை பற்றியும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதில்ல. நாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ ஈஸியாக இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கு ப்ளஸ் கவுன்சிலிங் ஈஸி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லித்தரோம். ஏன்னா அவங்க பிளைண்டாக வந்து 12th முடிச்சுட்டு வராங்க. நிறைய பேரண்ட்ஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னென்னு தெரியல, நிறைய பேரண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங்னாவே என்னென்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறக்காக தான் பண்ணோம். ஏன்னா நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல. நாங்களே தெரிஞ்சு நாங்களே ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி நிறையா தப்புகள் பண்ணி வாழ்க்கையில் அடிபட்டு வந்திருக்கிறோம். அந்த தப்புகளுக்கெல்லாம் ஸோ அதையெல்லாம் வந்து நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிதாக சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இதில் நீங்கள் வந்து என்னுடைய ப்ராஃபிட்டுக்கு நான் ஏதோ ஒரு காலேஜுக்கிட்ட காசு வாங்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல. எந்த காலேஜையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. உங்களுக்கே தெரியும் இந்த காலேஜ் நல்ல காலேஜ், இந்த டிபார்ட்மெண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் அப்படின்னு தெரியும். அதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. நல்ல கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜ்லேயே எடுங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிறது. இதில் நீங்கள் 4 மேஜர் மிஸ்டேக்ஸை பண்ணிடாதீங்க. அதையும் நாங்கள் எடுத்துக்கிறோம், அதையும் சொல்ல விரும்புகிறோம். ஃபஸ்ட்டு, உங்களுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்டை யாருக்கும் கொடுக்காதீங்க. லாகின் ஐடி பாஸ்வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல்ல யாருக்காச்சும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைல் நம்பர் உங்களுக்காக தான் இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாகின் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணவங்க யாருக்கிட்டையாச்சும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் அவங்க காலேஜை இன்சர்ட் பண்ணிடுவாங்க. ப்ரிஃபரன்ஸும் முன்னாடி வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க காலேஜில் சீட்டு சீக்கிரம் ஃபில் ஆகணுங்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிடுவீங்க. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கட் ஆஃபுக்கும் உங்கள் ரேங்க்குக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கிற காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபில் பண்ணுங்கள். லாகின் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி முதலே ஷேர் பண்ணியிருந்தாலும் பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. இப்போ டிஎன்இ ஆன்லைன் வெப்சைட் ஒர்க் ஆகலை, இன்னும் ஒரு மேபி இன்றைக்கி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். லாகின் ஐடி பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. அப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட்ஸை இப்போயே போய் எங்கேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடாதீங்க. உங்கள் 12th 10th மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் போய் எந்த காலேஜ்லேயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடாதீங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கும் நீங்கள் எலிஜிபிளே கிடையாது. ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள் கிடையாது, 7.5% கோட்டாவுக்கு எலிஜிபிள் கிடையாது, நான் முதல்வன் திட்டத்தில் எலிஜிபிள் கிடையாது, எதுலேயுமே எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. முடிஞ்ச வரல கவுன்சிலிங்கில் போனீங்கன்னா மட்டும் தான் எலிஜிபிள். அதனால் எங்களுக்கு வந்து சீட்டு ஃப்ரீயாக தராங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கனால எனக்கு ஃப்ரீயாக வந்து டியூஷன் ஃபீஸ் வேவ் பண்ணுறாங்க, அப்படி இப்படி நிறையா காலேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் ஃபாலோ ஆகிறாருங்க. தயவு செய்து உங்கள் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் யாருக்கிட்டையும் எந்த காலேஜ்லையும் கொடுத்துடாதீங்க. அப்படி கொடுத்துருந்தாலும் வாங்கிடுங்க. அடுத்து சாய்ஸ் ஃபில்லிங்கை வேறு யாருக்காச்சும் கொடுத்து பண்ணாதீங்க.
நீங்களே பண்ணுங்கள். நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நிறையா வீடியோ பண்ணுறோம். சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிற நிறையா வீடியோ எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம பண்ணித்தரோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஒரு தடவை புரியல அப்படின்னா இன்னொரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 2வது தடவையும் புரியல, 3வது தடவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணலாம். நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து பண்ணீங்க அப்படின்னா அவங்க செல்ஃபிஷாக அவங்களுக்கு சார்ந்த காலேஜுகளை ஃபில் பண்ணி அந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் ஃபோன் கால்ஸ் நிறையா வரும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் இது முடிஞ்சிருச்சா, உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சா, இனி வந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் நிறையா காலேஜ்லேருந்து வரும். ஒரு காலேஜில் ரெண்டு காலேஜில் நிறையா காலேஜ்லேருந்து ஃபோன் கால்ஸ் வரும். ஏன்னா அவங்களுக்கு சீட்டு பிடிச்சா ஒரு கமிஷன் இருக்குது, ப்ரோக்கரேஜ் கிடைக்கும். ஒரு சீட்டுக்கு 10,000 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. உங்களைய அந்த காலேஜில் குறிப்பிட்ட காலேஜில் சீட் வாங்குங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ஃபாலோ ஆகிடாதீங்க. ஏன்னா உங்கள் கட் ஆஃபுக்கு வந்து அந்த காலேஜோட நல்ல காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜுக்கு அவங்க போகக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது, நம்ம காலேஜுக்கு தான் வரணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எந்த ஒரு நல்ல காலேஜையும் நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ உங்களை கூப்பிட மாட்டாங்க. ஒரு சுமாரான காலேஜ் தான் இப்படி பண்ணுவாங்க. அவங்க சீட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷ்னஸ்க்காக பண்ணுவாங்க. உங்கள் கட் ஆஃபுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது, உங்கள் கட் ஆஃபுக்கும் உங்கள் ரேங்க்குக்கும் போன இயர் என்ன கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் சர்ச் பண்ணி இந்த வருஷம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, அதுக்கு நம்ம எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணி என்னென்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறையா பணம் இன்வால்வ்டு. உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் நிறையா பணம் கட்டுறாங்க. நிறைய பேர் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கியெல்லாம் கட்டி, ஏன்னா பேங்க் லோன் வாங்கி கட்டுவாங்க. இந்த பேங்க் லோன்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் நல்ல காலேஜில் படிங்க. ஏன்னா நல்ல காலேஜில் படித்து பேங்க் லோன் வாங்கினாக்கு இது நல்லது தான். எனக்கு நல்ல வேலை கிடச்சி அதை செட்டில் பண்ணி விட்டுறலாம். ஒரு வேலை சுமாரான காலேஜில் படிச்சுட்டு சுமாரான காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஃபேக்கல்ட்டியே நல்லா இல்லைங்க, ஃபேக்கல்ட்டியும் நல்லா இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை, அவங்களுக்கு என்ன டீச்சிங் மெத்தடாலஜினே ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரலும் நல்ல காலேஜை சூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம், எப்படி வந்து நீங்கள் காலேஜ் போகணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இல்லை 2 days once வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.